மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரிம்ஜிம் 3ல तीसरी கக்ஷால பார்ட் 2 ஷேகிபாஸ் மக்கி அந்த லெசனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து ஷேகிபாஸ் அப்படின்னு சொன்னால் தற்பெருமை அடித்தல் அப்படின்னு அர்த்தம். தற்பெருமை அடிக்கக்கூடிய அந்த மக்கினா நம்ம வீட்டில் பறக்கக்கூடிய அந்த ஈச்சி, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஷேகிபாஸ் மக்கி லெசன் பார்க்கலாம். ஏக்தா ஜங்கல், ஏக்தா ஜங்கல் ஒரு காடு இருந்தது. உஸ் ஜங்கல் में एक शेर भोजन करके आराम कर रहा था. उस जंगल में அந்த காட்டில் एक शेर ஒரு சிங்கம் भोजन करके சாப்பிட்டு விட்டு आराम कर रहा था ஆராம் ஓய்வெடுத்தல் ஆராம் कर रहा था ஓய்வெடுத்து கொண்டிருந்தது. इतने में एक मक्खी उड़ती उड़ती वहां आ पहुंची. इतने में இதற்கிடையில் एक मक्खी ஒரு ஈச்சி உட்டி உட்டி பறந்து பறந்து वहां आ पहुंची அங்கே வந்து அடைந்தது. शेर ने 2-3 दिनों से स्नान नहीं किया था. शेर ने 2-3 दिनों से स्नान नहीं किया था. शेर ने चिंगम 2-3 दिनों से 2-3 நாட்களாக स्नान नहीं किया था कुளிக்கவில்லை. इसलिए मक्खी शेर के कान के एकदम पास बिन 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 करने लगी. इसलिए मक्खी இதனால் அந்த ஈச்சி ஷேர் கே கான் கே ஏக்தம் பாஸ் அந்த சிங்கத்தினுடைய காதுகளுக்கு கான் கே ஏக்தம் பாஸ் ரொம்ப மிக அருகில் பின் 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 அப்படிங்கிறது அந்த ஈச்சியுடைய சப்தம் கர்னே லகி அந்த சப்தமிட ஆரம்பித்தது. ஷேர் கோ பகுத் முஷ்கில் சே நீந்த் ஆயி தி. ஷேர் கோ சிங்கத்திற்கோ பகுத் முஷ்கில் சே ரொம்ப கடினமாக நீந்த் ஆயி தி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்கம் வந்திருந்தது. உஸ்னே பஞ்சா உட்டாயா இந்த சப்தத்தை கேட்டு உஸ்னே அந்த சிங்கம் பஞ்சா உட்டாயா தன்னுடைய கால்களை தூக்கியது. மக்கி உடுகை மக்கி உடுகை மக்கி அந்த கால்களை தூக்கியவுடன் அந்த ஈச்சி பறந்து விட்டது. லேக்கின் फिर से शेर के कान के पास बिन बिन शुरू हो गई. लेकिन ஆனால் फिर से மறுபடியும் ஷேர் கே கான் கே பாஸ் அந்த சிங்கத்தின் காதுகளுக்கு அருகில் பின் 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 ஷுரு ஹோகை அந்த சத்தத்தை தொடங்கியது. அப் ஷேர் கோ குஸ்ஸா ஆயா இப்பொழுது சிங்கத்திற்கு கோபம் வந்தது. அப் ஷேர் கோ குஸ்ஸா ஆயா. வஹ் தஹாடா வஹ் தஹாடா தஹாடானா கர்ஜித்தது. அரே மக்கி தூர் ஹட் அரே மக்கி ஏ ஈச்சியே தூரப்போ தூர் ஹட் தூரப்போ. வர்னா துஜே அபி ஜான் சே மார் டாலுங்கா. வர்னா இல்லை என்றால் துஜே உன்னை அபி இப்பொழுது ஜான் சே மார் டாலுங்கா உயிரோடு கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி கர்ஜித்தது. மக்கி நே தீரே சே கஹா சீச்சி. மக்கி நே மெதுவாக தீரே சே மெதுவாக கூறியது சீச்சி என்று. जंगल के राजा के मुंह से அந்த जंगल के राजा के मुंह से ऐसी भाषा कहीं शोभा देती है. जंगल के राजा के मुंह से அந்த காட்டினுடைய ஜங்கல் கே ராஜா கே மூசேனா காட்டினுடைய அந்த ராஜாவினுடைய வாயிலிருந்து ஐசி பாஷா இப்படிப்பட்ட பாஷை கஹி ஷோபா தேத்தி ஹே எங்கே அழகா இருக்கா அப்படின்னு கேட்போல அப்படி கேக்குது. ஷேர் கா குஸ்ஸா பட் கயா அந்த சிங்கத்தினுடைய அந்த கோபம் பட் கயா அதிகரித்தது. உஸ்னே கஹா அது கூறியது ஏக் தோ முझे सोने नहीं देती ऊपर से मेरे सामने जवाब देती है. உஸ்னே கஹா அந்த சிங்கம் கூறியது ஏக் தோ मुझे सोने नहीं देती ஒன்று நீ என்னை சோனே நகி தேத்தி தூங்க விடவில்லை. ஊப்பர் சே மேலும் மேரே சாம்னே எனக்கு முன்னால் ஜவாப் தேத்தி ஹே பதிலளிக்கிறாய். சுப் ஹோஜா அமைதியாக. வர்ணா அபி இல்லையென்றால் இப்பொழுது அப்படின்னு மறுபடியும் கத்தியது. மக்கி போலி வர்ணா கியா கர் லோகே. மக்கி
கூறியது வர்ணா இல்லையென்றால் கியா கர் லோகே என்ன செய்வாய். மைம் கியா தும்சே டர் ஜாவுங்கி மைம் நான் கியா என்ன தும்சே டர் ஜாவுங்கி உன்னிடம் பயந்து விடுவேனா. மைம் தோ தும்சே பி லட் சக்தி ஹூம் மைம் தோ நான் தும்சே பி உன்னிடம் கூட லட் சக்தி ஹூம் சண்டையிட முடியும். ஹிம்மத் ஹோ தோ ஆஜாவோ ஹிம்மத் ஹோதோ துணிவிருந்தால் ஆஜாவோ வா என்று அந்த மக்கி அந்த ஈச்சி சிங்கத்தை அழைத்தது. ஷேர் ஆக் பபூலா ஹோ உட்டா. ஷேர் ஆக் பபூலா ஹோ உட்டானா ஒரு பழமொழி. அப்படின்னா இது சிங்கம் அதிகமாக கோபப்பட்டது. உஸ்னே கான் கே பாஸ் பஞ்சா மாரா. அது உஸ்னே அந்த சிங்கம் கான் கே பாஸ் அந்த காதுகளுக்கு அருகில் பஞ்சா மாரா கைகளால் பஞ்சா மாறானா அதனுடைய கால் விரல்களை எடுத்து அடித்தது. மக்கி மக்கி தோ உड़ गई पर कान जरा छिल गया. மக்கி தோ ஈச்சியோ உड़ गई பறந்து விட்டது. பர் ஆனால் கான் அதனுடைய காது ஜரா சில் கயா சிறிதாக சில் கயானா தோல் உரிந்து விட்டது. ஏன்னா சிங்கத்துடைய அந்த கால் நகங்கள் கூர்மையாக இருக்கும். அப்ப அந்த கால் நகத்தோட வச்சு அடிக்கும் போது அதோடைய அந்த தோல் உரிந்தது. தோலிலிருந்து லேசாக ரத்தம் வெளியே வந்தது. அதனால்தான் அது சில் கயா அப்படின்னு போட்டிருக்கு. மக்கி உடுக்கர் शेर की नाक पर बैठी तो उसने मक्की को फिर पंजा मारा. மக்கி உட்கர் அந்த ஈச்சி பறந்து ஷேர் கி நாக் பர் அந்த சிங்கத்துடைய மூக்கின் மீது பைட்டிட்டோ உட்கார்ந்தவுடன் உஸ்னே மக்கி கோ ஃபிர் பஞ்சா மாரா அந்த சிங்கம் உஸ்னே மக்கி கோ அந்த ஈச்சியை ஃபிர் பஞ்சா மாரா மறுபடியும் கால்களால் அடித்தது. மக்கி உடுகை அந்த ஈச்சி பறந்தது. अब की बार शेर की नाक छिल गई. अब की बार இந்த தடவை இம்முறை ஷேர் கி நாக் அந்த சிங்கத்துடைய அந்த மூக்கு சில்கை சிங்கத்துடைய மூக்கினுடைய தோல் உரிந்து விட்டது. மக்கி कभी शेर के माथे पर बैठती कभी गाल पर तो कभी गर्दन पर. மக்கி ஒரு தடவை ஷேர்கே மாத்தே பர் அந்த சிங்கத்துடைய மாத்தேனா நெற்றியின் மீது உட்கார்ந்தது. பைத்தி உட்கார்ந்தது. கபி மறுபடியும் கால்பர்னா கன்னத்தின் மீது. தென் தோ கபி கர்தன் பர் அதாவது அதற்கு பிறகு கர்தன் பர் கழுத்தின் மீது கழுத்தில் உட்கார்ந்தது. शेर पंजा मारता जाता और खुद को घायल करता जाता. शेर பஞ்சா மார்த்தா ஜாத்தா. ஷேர் அந்த சிங்கம் அதனுடைய கால்களை வைத்து அந்த ஈச்சி பறக்கும் இடமெல்லாம் மார்த்தா ஜாத்தா அடித்து கொண்டே இருந்தது. அவர் மேலும் குத்கோ தன்னைத்தானே காயல் கர்த்தா ஜாத்தா தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டே இருந்தது. மக்கி தோ ஃபட்ஸே உட்ஜாத்தி. மக்கி அந்த கால்களால் அடிக்க வரும்போது அந்த ஈச்சி ஃபட்ஸே உடனடியா உட்ஜாத்தி பறந்து விட்டது. अंतमेम इर्दियल शेर ऊब गया तक गया. अंतमेम இறுதியில் ஷேர் அந்த சிங்கமானது ஊப் கயா அதுக்கே போர் அடிச்சுட்டு பூப் கயா அப்படிங்கறது அந்த போரோட கூடிய அந்த டயர்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். தக் கயா அந்த களைப்படைந்து விட்டது. வஹ் போலா மக்கி பஹன் அப் முஜே சோடோ. அந்த வஹ் போலா அந்த சிங்கம் கூறியது மக்கி பெஹன் அந்த ஈச்சி சகோதரியே அப் இப்பொழுது முஜே சோடோ என்னை விட்டுவிடு. மைம் ஹாரா அவர் தும் ஜீதி. பஸ் மைம் ஹாரா நான் தோற்றுவிட்டேன். அவர் மேலும் தும் ஜீதீம் நீ வெற்றியடைந்து விட்டாய். பஸ் போதும் என்று கூறியது. மக்கி घमंड में चूर होकर उड़ती आगे बढ़ी. மக்கி கமண்ட் மேம் அந்த ஈச்சியானது பெருமையில் கர்வத்தில் சூர் ஹோக்கர் அந்த கர்வம் தலைக்கேறி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதிகமான அந்த கர்வத்தில் உட்டி பறந்து ஆகே படி முன்னேறி பறந்தது. சாம்னே ஏக் ஹாத்தி மிலா. சாம்னே அது பறந்து கொண்டிருக்கும் போது அதன் எதிரில் சாம்னே ஏக் ஹாத்தி மிலா ஒரு
யானையை சந்தித்தது. மக்கி ने कहा, अरे हाथी मुझे प्रणाम कर, मैंने जंगल के राजा शेर को हराया है. மக்கீனே கஹா, அந்த ஈச்சி அந்த யானையிடம் கூறியது, அரே ஹாத்தி, ஏ யானையே, முஜே பிரணாம் கர், என்னை வணங்கு, மைம்னே நான் ஜங்கல் கே ராஜா ஷேர் கோ ஹராயா ஹை, அந்த காட்டினுடைய ராஜாவான சிங்கத்தை ஹராயா ஹை, தோற்கடித்து விட்டேன். इसलिए जंगल में अब मेरा राज चलेगा, इसलिए இதனால் ஜங்கல் மேம் காட்டில், அப் இப்பொழுது, மேரா ராஜ் நான் என்ன சொல்வேனோ அதுதான், அதாவது என்னுடைய ராஜ்யம், चलेगा இனி என்னுடைய ராஜ்யம் தான் நடக்கும். हाथी ने सोचा, इस पागल मक्खी से बहस करने में समय कौन बर्बाद करे. हाथी ने सोचा, அந்த யானை யோசித்தது, இஸ் பாகல் மக்கி சே, இந்த அதாவது பாகல்னா அந்த மேடான மக்கி, அந்த பைத்தியம் பிடித்த மக்கியிடம், அந்த ஈச்சிட்ட, பெஹஸ் கர்னேமே, நான் விவாதம், பெஹஸ்னா அந்த தேவையில்லாத விவாதம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தேவையில்லாத அந்த இது ஆர்கியூ பண்ணி, சமை கவுன் பர்பாத் கரே, யார் அந்த தேவையில்லாத ஆர்கியூ பண்ணி அந்த ஈச்சிக்கிட்ட யார் தன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லி அந்த யானை யோசிக்கிறது. பர்பாத் கரே, தன்னுடைய நேரத்தை வீணாக்குதல் அப்படின்னு சொல்லி யோசிக்குது. हाथी ने सूंड ऊपर उठाकर मक्की को प्रणाम किया. हाथी ने, அந்த யானையானது, சூண்ட் ஊப்பர் உட்டாக்கர், தன்னுடைய அந்த தும்பிக்கையை மேலே தூக்கி, ஊப்பர் உட்டாக்கர், மக்கி கோ பிரணாம் கியா, அந்த ஈச்சியை வணங்கியது. அவர் மேலும் ஆகே பட்கயா, மேலும் அது தன்னுடைய பாதையை நோக்கி முன்னேறி சென்றது. सामने से आ रही लोमड़ी ने यह सब देखा. सामने से आ रही, முன்னால் வந்து கொண்டிருந்த லோம்டி, அந்த ஒரு நரியானது, யசப் இவை அனைத்தையும் தேக்கா பார்த்தது. லோம்டி மந்த் மந்த் முஸ்கரானே லகி, லோம்டி அந்த நரியானது, மந்த் மந்த் அதாவது மெதுவா தனக்குள்ளே, முஸ்குரானே லகி அந்த புன்னகைத்தது. இத்தனே மேம் மக்கி ने लोमड़ी से कहा, अरे ओ लोमड़ी चल मुझे प्रणाम कर. इतने மேம் இதற்கிடையில், மக்கீனே அந்த ஈச்சியானது, லோம்டி சே கஹா அந்த நரியிடம் கூறியது, அரே ஓ லோம்டி, ஓ நரியே, சல் வா, சல் முஜே பிரணாம் கர், என்னை வணங்கு. मैंने जंगल के राजा शेर और विशालकाय हाथी को भी हरा दिया है. जंगल के राजा शेर और विशालकाय हाथी, மைம்னே நான், ஜங்கல் கே ராஜா ஷேர் காட்டினுடைய ராஜாவான சிங்கம், அவுர் மேலும், விஷால்காய் ஹாத்தி, அதான் மிகப்பெரிய, விஷால்காய்னா மிகப்பெரிய உருவத்தை உடைய அந்த ஹாத்தி யானையை கூட, ஹாத்தி கோபி யானையை கூட ஹராதியாக தோற்கடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நரியிடம் கூறியது. लोमड़ी ने उसे प्रणाम किया, அந்த நரியானது அதை பிரணாம் கியா வணங்கியது. ஃபிர் தீரே சே போலி, பிறகு தீரே சே மெதுவாக கூறியது, தன்யஹோ மக்கி ராணி, தன்யஹோ மக்கி ராணி, அதாவது நீங்கள் ராணியாகி விட்டீர்கள். தன்யஹோ அதாவது நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் அடையட்டும் அப்படின்னு சொல்றது. தன்யஹே ஆப்கா ஜீவன், அதாவது உங்களுடைய வாழ்க்கை, ஆப்கா ஜீவன் தன்யஹே, உங்களுடைய வாழ்க்கை பிளஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லுவோம், ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் மேலும், தன்யஹே ஆப்கே மாதா பிதா, மேலும் உங்களுடைய ஆப்கே மாதா பிதா, உங்களுடைய அம்மா அப்பா, தன்யஹே அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். लेकिन मक्की रानी उधर वह मकड़ी दिखाई दे रही है ना. मक्की रानी उधर वह मकड़ी दिखाई दे रही है ना, वह आपको गाली दे रही थी. लेकिन ஆனால் மக்கி ராணி, அதாவது ஈச்சி ராணியே, உதர் அங்கே, வஹ் மக்கடி திகாய் தே ரஹி ஹேனா, ஒரு வஹ் மக்கடி அந்த
அந்த மக்கடினா ஸ்பைடர், அந்த சிலந்தியானது திக்காய் தெரிகிறதல்லவா, திக்காய் தே ரஹி ஹேனானா தெரிகிறதல்லவா, வஹ் அது ஆப்கோ காலி தே ரஹி தி உங்களை தவறான வார்த்தையால், காலினா நம்ம ஒருத்தரை திட்டுறது, தவறான வார்த்தையால் உங்களை திட்டிக் கொண்டிருந்தது. உஸ்கி ஜரா கபர் லோனா, உஸ்கி ஜரா அதற்கு ஜரானா கொஞ்சம் தண்டனை கொடுங்கள், கபர் லோனா அதை பத்தி கேளுங்க, நம்ம சொல்லுவோம்ல உங்களை திட்டிட்டு இருந்தது அதை பத்தி கேளுங்க, அதுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு அர்த்தம். ய சுன்கர் மக்கி குஸ்ஸே சே லால் ஹோ உட்டி, ய சுன்கர் இதை கேட்டு மக்கி அந்த ஈச்சியானது குஸ்ஸேசே கோபத்தினால் லால் ஹோ உட்டி அதாவது முகம் சிவப்படைந்து விட்டது. மக்கி போலி उस मकड़ी को तो मैं चुटकी बजाते खत्म कर देती हूँ. மக்கி போலி அந்த ஈச்சியானது கூறியது, உஸ் மக்கடிக்கோ அந்த சிலந்தியை, மயம் சுட்கி பஜாத்தேனா அந்த விரல் சுண்டும் அந்த நேரத்தில் கத்மகர் தேத்திஹும் முடித்து விடுவேன், கத்மகர் தேத்திஹும்னா கொன்று விடுவேன் இல்ல முடித்து விடுவேன் அப்படின்னு சொல்லுது. यह कहते हुए मक्की मकड़ी की तरफ झपटी, कहते हुए இப்படி சொல்லிக் கொண்டே மக்கி அந்த ஈச்சியானது மக்கடிக்கு தரஃப் அந்த சிலந்தியை நோக்கி, ஜப்டி அந்த சிலந்தியை நோக்கி பாய்ந்தது. और मकड़ी के जाले में फंस गई, அந்த மக்கடிக்கு ஜாலேனா அந்த சிலந்தி வலையில் फंस गई சிக்கியது. மக்கி जाले से छूटने की ज्यों कोशिश करती गई, त्यों और भी अधिक फंसती गई. மக்கி அந்த ஜாலேசே அந்த ஈச்சியானது அந்த வலையிலிருந்து சுட்னேக்கி அந்த விடுபடுவதற்காக, சூட்னேனா விடுபடுவது, சூட்னேக்கி ஜியோங் அதாவது எப்படி கோஷிஷ் கர்த்தி கை முயற்சி செய்து கொண்டிருக்கிறதோ, தியோங் அப்படி और भी மேலும் அதிக் ஃபன்சி கை மேலும் அதிகமாக சிக்கியது. அந்துமேம் வ தக்கை हार गई, अंतमेम இறுதியில் வ தக்கை அந்த ஈச்சி களைப்படைந்து விட்டது, हार गई தோற்று விட்டது. य देकर लोमड़ी मंद मुस्कुराती हुई वहां से चलती बनी. अंत य देकर இதை பார்த்து, லோம்டி அந்த நரியானது, மந்த் அப்படின்னா மந்த் முஸ்கராத்தினா தனக்குள்ளே சிரித்து கொண்டு, வஹாங்சே அங்கிருந்து, சல்தி படி அங்கிருந்து சென்று விட்டது. சோ இது இந்த கதையை எழுதினது யோகேஷ் ஜோஷி அப்படிங்கிறவர் தான். இந்த கதை உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். ஸோ இதை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.